Good morning to everyone. Fourth question, solve cos x into 1 plus cos y into dx minus sin y into 1 plus sin x into dy equal to 0. Given அப்படியே கொஸ்டின் எடுத்து given எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் தானே. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டைமெல்லாம் ஒரு பக்கமும் ஒய் டைமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மைனஸ் சைன் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு dy அப்படிங்கிறத ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் எனக்கு என்ன வரும் ப்ளஸ் சைன் ஒய் இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு dy அப்படின்னு வரும். ஸோ இப்போ எக்ஸ் டைமெல்லாம் ஒரு பக்கமும் ஒய் டைமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம். ஸோ இங்கே காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இருக்குது. ஸோ இது 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் மல்டிப்பிளில் இருக்குது. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன டிவைட் ஆகும். ஸோ அப்போ காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸை மட்டும் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 1 ப்ளஸ் காஸ் ஒய் எனக்கு என்ன இருக்குது மல்டிப்பிள் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். ஸோ அப்போ சைன் ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஒய் இன்ட்டு டிஒய். ஸோ இப்போ எக்ஸ் டைம் எல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு, ஒய் டைம் எல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறேன், போத் சைடு இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா இன்டகரல் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன சார் அப்படின்னா அதாவது இன்டகிரேட் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா எனக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அதனோட ஃபார்முலா எனக்கு என்னது லாக் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா, சேம் அதே தான். இப்போ போத் சைடு என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேட் சிம்பிள் போட போகிறேன். ஸோ இன்டகிரேட் போட்டாச்சு. இன்டகிரேட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இன்டகிரேட் போட்டதுக்கப்புறம் இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த டைம் இருந்துச்சுல்ல, இது இந்த பக்கம் வந்துருச்சுல்ல, அதனால் வந்து எனக்கு என்னது மைனஸ் அப்படின்னு இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, ஸோ இப்போ இன்டகிரேட் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், அதாவது 1 ப்ளஸ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும் காஸ் எக்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா முறையில் இருக்குது எனக்கு இன்டகரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படிங்கிற மெத்தடில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்ன பண்ணுறேன் லாக் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இங்கே என்னது எனக்கு 1 ப்ளஸ் சைன் எக்ஸு. ஸோ அதனால் 1 ப்ளஸ் சைன் எக்ஸு. ஸோ அடுத்து ஈக்குவல் டு அடுத்து எனக்கு என்ன வரும் சைன் ஒய் டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் லாக் எனக்கு என்ன வரும் 1 ப்ளஸ் காஸ் ஒய் அப்படின்னு வரும். சரிங்களா, லாக் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது 1 ப்ளஸ் காஸ் ஒய். ஸோ அதனால் எனக்கு என்னது லாக் 1 ப்ளஸ் காஸ் ஒய் அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு இங்கே ஒரு சி இருக்கா, ஸோ அந்த சி இங்கே நம்ம போடுறோம் கான்ஸ்டண்ட்டாக. ஸோ ரெண்டு சைடு லாக் இருக்கனால லாக் சி அப்படின்னு போட்டுட்டோம். ஸோ இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு என்ன வரும் ப்ளஸ் அப்படின்னு வரும். ஸோ லாக் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் லாக் 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் சி அப்படின்னு இருக்கும். ஸோ லாகை காமனாக வெளியெடுத்து அப்படின்னா எனக்கு என்ன வரும், அப்படி காமனாக வெளியிடுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு என்ன பண்ணலாம் லாக் எம் இன்ட்டு என் அப்படின்னு எழுதிக்கலாம். லாக் எம் இன்ட்டு என்னோடய ஃபார்முலா எனக்கு என்னது லாக் எம் ப்ளஸ் என் அப்படின்னு இருக்கும். ஸோ லாக் எம் ப்ளஸ் என் தான் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் லாக் எம் இன்ட்டு என் அப்படின்னு எழுதிக்கலாம். லாக் எம் இன்ட்டு என் அப்படின்னு எழுதணும்னா லாக் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸு ஈக்குவல் டு லாக் சி அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ லாகும் இந்த லாகும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மீதி எனக்கு என்ன டைம் இருக்கும் 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ் இந்த டைம் மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு சி இருக்கும். சி ஈக்குவல் டு எனக்கு என்னது 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஃபிஃப்த்து கொஸ்டின் சால்வு 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் மைனஸ் 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்குது. சேம் இதே மாதிரி கிவன் எடுத்து எழுதுங்க. எழுதிட்டு எக்ஸ் டைமெல்லாம் ஒரு பக்கமும் ஒய் டைமெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் மைனஸ் டைம் இருக்குது, இது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் டைம் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸு. ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் தான் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு வரும். இங்கே 1 மைனஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஒய் இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் எனக்கு என்ன டிவைட் ஆகும். ஸோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிங்க. ஸோ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறோம். எனக்கு எக்ஸ் டைமெல்லாம் ஒரு பக்கம் ஒய் டைமெல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறோம் இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொஸ்டின் பாருங்கள் இப்படி எழுதியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிஒய்யை வச்சுக்கிட்டு ஸோ என்ன பண்ணியிருக்கான் இந்த பக்கம் 1 ப்ளஸ் ஒய் டிவைடில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கான். இங்கே டிஎக்ஸை வச்சுக்கிட்டு 1 மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் இன்ட்டில் இருக்குது, இந்த பக்கம் டிவைடில் கொண்டு வந்திருக்கான். ஸோ எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். சரிங்களா, ஸோ 1 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸ் அப்படின்னு போட்டாலும் எனக்கு ஆன்சர் வரும். ஸோ டிஎக்ஸ் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ் இப்படின்னு மாற்றி எழுதி போட்டாலும் நமக்கு ஆன்சர் வரும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி போட்டிருக்கான். சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ போத் சைடு நான் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ் ஒய் தனியாக பிரிச்சதுனால எக்ஸ் டைம் ஒய் டைம் தனியாக கொண்டு வந்ததுனால
போத் சைடு இன்டகிரேட் பண்ண போகிறேன். இன்டகிரேட் பண்ணும்போது பாருங்கள் போன கொஸ்டின் மாதிரியே ஃபார்முலா அதுதான். ஸோ அதாவது 1 + y இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், dy அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy அப்படின்னு வரும். ஸோ அதனால் log f(x) அப்படிங்கிறது எனக்கு என்னது ஃபார்முலா. ஸோ log 1 + y அடுத்து 1 - x நான் வந்து இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், log f(x) அப்படின்னு வரும். கீழே டிவைடட் பை எதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல -1 போட்டிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 1 - x அப்படின்னு வந்துருச்சு. 1 + xன்னு வந்தால் போட தேவையில்லை. 1 - xன்னு வந்ததுனால இந்த இடத்துல x கிட்ட மைனஸ் இருக்கனால ஸோ அதனால் -1 கீழே போட்டிருக்கோம். ப்ளஸ் log c. ஓகேங்களா. ஸோ இப்போ log 1 + y -log 1 - x + c. ஸோ இப்போ இந்த மைனஸ் log எந்த பக்கம் கொண்டு வந்தால் log 1 + y ப்ளஸ் log 1 - x log c. ஸோ இப்போ log a ப்ளஸ் log b ஓட ஃபார்முலா log ab. ஸோ அதனால் log into ab அப்படின்னு எழுதிக்கிறோம். a ஓட வேல்யூ 1 + y, b ஓட வேல்யூ 1 - x. ஸோ அதனால் a into bங்கிற மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இங்கே log c இருக்குது. ஸோ போத் சைடு என்ன பண்ணுறோம், log கேன்சல் ஆயிடுது. ஸோ 1 - y into 1 + y into 1 - x c. டேக்கிங் அவுட் மைனஸ் ஃப்ரம் 1 - x. ஸோ இந்த இடத்துல 1 - xக்கு மைனஸை வந்து அவுட் பண்ணுறோம். ஸோ அப்போது ஒரு மைனஸால் என்ன பண்ணுறோம், மைனஸை வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும், இங்கே 1 + y அப்படின்னு இருக்கும். இங்கே ஒரு மைனஸை வெளியே எடுத்தால் எனக்கு என்ன வரும், x - 1 அப்படின்னு இருக்கும். இந்த மைனஸ் இங்கே இருக்கும் = c அப்படின்னு இருக்கும். ஸோ x - 1 into y + 1 -c. சரிங்களா. ஸோ அப்போ வேர் c அப்படிங்கிறது எனக்கு என்னது, கான்ஸ்டன்ட்டு. ஸோ அதனால் c வந்து -c அப்படின்னு போட தேவையில்லை. ஸோ c அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெரிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ c எனக்கு என்னது, x - 1 into y + 1. 6 சம்மு சால்வ்னு கொடுத்துட்டு dy/dx y into sin 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம். கிவன் எடுத்து எழுதிட்டு ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், dy இந்த y இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, இது ஈக்குவல்ட்டி இந்த கொண்டு வந்தால் dy/yன்னு வரும். x இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த சைடு போனால் மல்டிபிள் ஆகும், sin 2x into dx. ஸோ இப்போ x டைம் y டைம்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ போத் சைடு இன்டகிரல் அப்ளை பண்ணுறோம். ஸோ y வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு dy கிடைக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா log f(x) அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா. இன்டகரல் f dash of x divided by f(x) எனக்கு என்னது log f(x). ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும், log y அப்படின்னு வரும் அடுத்து sin 2x இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், -cos 2x divided by 2 அப்படின்னு வரும். ப்ளஸ் இன்டகிரேட் பண்ணுறதுக்காக கான்ஸ்டன்ட் டைம் c வந்து போட்டுக்கிறோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அடுத்த ஸ்டெப் இதோட ஆன்சர் முடிச்சிட்டான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல c வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்சரை c = அப்படின்னு வச்சுட்டு log y மைனஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எனக்கு என்ன வரும், ப்ளஸ் cos 2x divided by 2 அப்படின்னு எழுதி ஆன்சர் முடிச்சுக்கலாம் சியோட வேல்யூவை. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இதில் செகண்ட் சம் பாருங்கள். log dy/dx ax + by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவன் அப்படியே எடுத்து எழுதுங்க. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த log டேமை கேன்சல் பண்ணுறதுக்காக எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஈயும் log வந்துச்சுன்னா இங்கே கேன்சல் ஆயிரும். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போட்டோம் அப்படின்னா into ax + by அப்படின்னு வரும். ஓகேங்களா. எக்ஸ்போனன்ஷியல் எடுக்கும்போது ஸோ இப்போ dy/dx இது தனியாக பிரிச்சதுன்னா e⁻ax into e⁻by அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து dy/dx இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, இந்த பக்கம் போனால் dx இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மல்டிபிள் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள் e⁻by இந்த பக்கம் மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு வந்து டிவைட் ஆகும். அப்போ dy/e⁻by e⁻ax into dx. ஸோ e⁻−by இதை மேலே கொண்டு வந்தால் e⁻−by into dy e⁻ax into dx. ஸோ அப்போ x டைம் y டைம் தனித்தனியாக வந்துருச்சு. போத் சைடு இன்டகிரல் அப்ளை பண்ணுறோம். ஸோ e⁻−by இன்டகிரேட் பண்ணால் e⁻−by தான் வரும். ஸோ yக்கு பக்கத்தில் -b இருக்கனால அது டிவைடட் பை -b அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் e⁻ax இன்டகிரேட் பண்ணால் e⁻ax தான் வரும். எக்ஸுக்கு பக்கத்தில் a இருக்கனால டிவைடட் பை a ப்ளஸ் இன்டகிரேட் பண்ணதுக்காக c போட்டுட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து -b அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னது, -e⁻−by divided by b e⁻ax divided by a + c. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த c மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், e⁻ax a divided by a -e⁻−by divided by b -c அப்படின்னு நம்ம இந்த c ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து
இந்த இடத்துல e power ax divided by a equal to minus e power minus by divided by b. c வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், c equal to c வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைம், அதாவது நம்ம இன்டகிரேட் பண்ணுறதுக்காக போகிறதுனால இந்த இடத்துல ப்ளஸ் c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதனால் எனக்கு என்னது ப்ளஸ் c1 அப்படின்னு எழுதிக்கலாம். வேறு அதான் மைனஸ் c equal to c1 இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் c1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து 7th sum. Find the curve whose gradient at any point p of x comma y on it is x minus a divided by y minus b and which passing through the origin அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இப்போ சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு கிவன் எனக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்தானோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. எடுத்து எழுதிட்டு கிவன் கிராடியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ dy by dx ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கணும். dy by dx ஈக்குவல் டு x minus a divided by y minus b. ஸோ இப்போ இங்கே dy இந்த பக்கம் எனக்கு என்ன இருக்குது, y minus b டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ y minus b into dy, dx இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் மல்டிபிள் ஆகும். ஸோ அப்போ x minus a into dx அப்படின்னு வரும். ஸோ இப்போ y டைம் x டைம் தனியாக பிரிச்சாச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டகிரேட் பண்ண போகிறேன். போத் சைடு இன்டகிரல் சிம்பிள் போடுங்க. போட்டுட்டு ஸோ இப்போ ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஒய் ஸ்கொயர் பை 2 அப்படின்னு வரும். மைனஸ் பி இன்டகிரேட் பண்ணால் by ஓகேங்களா ஈக்குவல் டு எக்ஸை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2, ஏவை பண்ணால் ஏஎக்ஸு ப்ளஸ் சி அப்படின்னு வரும். ஒரு கான்ஸ்டன்ட் செய்யுங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுங்க. ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், சின்ஸ் த கர்வ் பாசிங் த்ரூ த ஆர்ஜின் கொடுத்துருக்கான். ஸோ ஆர்ஜினில் பாசிங் த்ரூ எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா 0,0 அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. வி கெட் அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக 0வும் அப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், 0 ஆயிரும். இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 0 போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், டோட்டலாக 0 ஆயிரும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் இது 0 ஆயிரும். ப்ளஸ் சி மட்டும் இருக்கும். அப்போ சியோட வேல்யூ எனக்கு என்னது ஈக்குவல் டு 0. ஸோ சியோட வேல்யூ 0 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ y ஸ்கொயர் பை 2 மைனஸ் by ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு வரும் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 2 இந்த பக்கம் கிராஸ் ஆச்சு அப்படின்னா y ஸ்கொயர் மைனஸ் 2by டிவைட் பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax டிவைட் பை 2 அப்படின்னு வரும் சரிங்களா. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா எனக்கு என்ன வரும், y ஸ்கொயர் மைனஸ் 2by ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2ax அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஆட் அண்டு சப்ஸ்டிட்யூட் b ஸ்கொயர்ட் ஆன் LHS அண்டு a ஸ்கொயர்ட் ஆன் RHS we get அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ LHS சைடு வந்து b ஸ்கொயர்டையும் RHS சைடு வந்து எனக்கு என்ன பண்ணுறோம், a ஸ்கொயரையும் மல்டிபிள் பண்ணுறோம் சரிங்களா. சரி சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது பாருங்கள், y ஸ்கொயர் மைனஸ் 2by ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் சரிங்களா. ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம் சரிங்களா. b ஸ்கொயர் மைனஸ் plus b square minus b square equal to x square minus 2ax plus a square minus a square. அதாவது இந்த இடத்துல b square minus b square அப்படின்னு போட்டாலுமே நமக்கு என்னது, இந்த டைம் எனக்கு என்ன 0 ஆயிரும். ஸோ அதனால் இந்த வேல்யூ மாறாது. ஸோ இங்கே a square minus a square போட்டாலும் இந்த டைம் எனக்கு என்னது மாறாது. ஸோ அதனால் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் y minus b the whole square, அதாவது a squared minus b squared அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். ஸோ எப்படி எது இருக்குது அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேம் இருக்கும், மைனஸ் b squared அப்படியே தான் இருக்குது. இந்த டேம் பாருங்கள், அதாவது y minus b the whole squared அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள். a squared அப்படின்னா y squared வந்துடும், b squared அப்படின்னா b squared வந்துடும், 2ab அப்படிங்கிறது இங்கே வந்துடும். சேம் அதே மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு x minus a the whole squaredல இருக்கும். ஸோ மைனஸ் a squared அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், y minus b the whole square equal to இந்த minus b square இந்த பக்கம் வந்தால் x minus a the whole square plus b square minus a square. Okay students, thank you.